ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபைனல் எக்ஸாம் அதாவது ப்ரீ போர்டோட பேப்பர் பார்க்க போறோம். நம்ம டியூஷன்ல வந்து எவ்ரி வீக் ஒரு எக்ஸாம் நடக்கும் 3 இயர்ஸ் எக்ஸாம். ஸோ அதுல வந்து நிறைய கேள்வி பேப்பர், சகோதய பேப்பர், ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின் பேப்பர்லாம் எழுதுவாங்க ஸ்டூடெண்ட். அந்த மாதிரி இந்த வீக் எழுதின கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் இப்போ பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, உங்களோட மேட்ரிக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. For which of the given values of x and y the following pair of matrices are equal அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ரெண்டு மேட்ரிஸும் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸ் என்னவா இருக்கணும் கண்டுபிடிங்க. அதான் உங்களோட கொஸ்டின். இதுல பாருங்களேன், இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இதுல இருந்து நான் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இப்போ 3x + 7 தேர் ஈக்குவல்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த முதல் டேர்மும் ஈக்குவல், அப்போ இங்கே ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல அப்போ 3x is equal to +7 அங்கே போனால் -7 ஆகும். x is equal to -7/3 அப்படின்னு கிடைக்குது. இங்க வந்து இப்ப 7/3 அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்ம இங்க கிட்ட இல்லைங்க. அதனால இது வந்து none of this அப்படின்னு நம்ம எழுதிடலாம். no such x and y are possibleன்னு. இன்னும் y எதுக்காக அப்படி சொல்றோம் அப்படின்னா இன்னொரு x வேல்யூ இங்க இருக்கு பாருங்களேன். 2 - 3x is equal to 4 அப்படின்னு ஒரு இன்னொரு x டேர்ம் உங்ககிட்ட இருக்கு கொஸ்டின்ல. கண்டிப்பா அந்த எக்ஸையுமே நீங்க சால்வ் பண்ணி பார்க்கணும். ரெண்டு எக்ஸும் ஒரே மாதிரி வந்தாதான் அது x வேல்யூ அப்படின்னு சொல்லி நீங்க கன்ஃபார்ம் பண்ண முடியும். ரெண்டு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்துச்சு அப்படின்னா no such values are possible அப்படின்றதா உங்களோட சரியான ஆப்ஷன். ஏன்னா இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு வேல்யூ டிஃப்ரெண்டா கிடைக்குது. -2/3 அப்படின்றது எக்ஸோட வேல்யூவா கிடைக்குது. அதனால இது ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால பி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். இப்போ இதான் உங்களோட கொஸ்டின். இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுவும் மேட்ரிக்ஸ்ல இருந்து 10 மார்க்ஸ் வருது நிறைய பேப்பர்ஸ்ல பார்க்கும்போது. இப்போ எக்ஸ் ஒய் இசட் டபிள்யூ பி அது மேட்ரிசஸ் ஆஃப் ஆர்டர் நீங்கள் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நான் இந்த ஆர்டர் தான் இங்கே காப்பி பண்ணியிருக்கேன். எக்ஸோட ஆர்டர் வந்து 2x n, ஒய்யோட ஆர்டர் வந்து 3x k அந்த மாதிரி லைனாக கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து இங்கே எழுதியிருக்கேன். தென் த ரெஸ்ட்ரிக்ஷன் NKP so that PY plus WY will be defined. PY plus WY டிஃபைன் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்கிறதுல எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது உங்களோட டெக்ஸ்ட் புக் கொஸ்டின் தான். முதல்ல Pயும் ஒய்யும் மல்டிபிள் பண்ணியிருக்கணும், அப்புறம் டபிள்யூயும் ஒய்யும் மல்டிபிள் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணியிருக்கணும். அப்படியே ஆட் பண்ற மேட்ரிக்ஸ் டிஃபைன் ஆயிருக்கு அப்படின்னா இது ரெண்டோட மல்டிபிளிகேஷனும் உங்களுக்கு முதல்ல டிஃபைன் ஆயிருக்கணும். அப்போ டிஃபைன் ஆகணும்னா பியும் ஒய்யும் மல்டிப்ளை இருக்குன்னா இங்க பாருங்க, இதுதான் பி இதுதான் ஒய். அதாவது பியோட மேட்ரிக்ஸ் வந்து P×K ஆர்டர்ல இருக்கு, ஒய்ன்ற மேட்ரிக்ஸ் வந்து 3×K அப்படின்ற ஆர்டர்ல இருக்கு. எப்போ இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ரெண்டு டேர்மும் ஒரே மாதிரி இருந்தா தான் பண்ண முடியும். அப்ப k is equal to 3 இருந்தா மட்டும்தான் PY அப்படின்ற மல்டிபிளிகேஷனே பாசிபிள். அப்ப k is equal to 3ன்றதை நம்ம எடுத்துதான் ஆகணும். ஆனா k is equal to 3க்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அதனால இன்னொரு ஆப்ஷனே நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அப்ப இது ஓகே, k is equal to 3. அப்ப WYன்ற மல்டிபிளிகேஷனும் பாசிபிள் ஆகணும் இல்லையா? அப்ப Wயோட ஆர்டர் என்னது n×3, ஒய்யோட ஆர்டர் 3×k. இதுல பாருங்க இது கரெக்டா தான் இருக்கு. அப்படி பண்ணும்போது மல்டிபிள் பண்ணதுக்கு அப்புறம் வர்ற இந்த WY அப்படின்ற புது மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னவா இருக்கும் தெரியுமா? இது n×kவா இருக்கும். அப்ப இது வந்து n×k. WYயோட ஆர்டர் வந்து n×k. அதே மாதிரி PYயோட ஆர்டர் என்னவா இருக்கும்னா இந்த P×kவா இருக்கும். ஸோ இது வந்து P×k. இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரோட ஆர்டரும் ஒரே மாதிரி இருக்கணும். இது P×kனா இதுவும் P×kவா இருக்கணும், இது n×kனா இதுவும் n×kவா இருக்கணும். அதாவது இங்க இருக்க நம்பர் ஆஃப் ரோஸும் இங்க இருக்க நம்பர் ஆஃப் ரோஸும் ஒரே மாதிரி இருந்தால் தான் அடிஷன் சப்ட்ராக்ஷன் பாசிபிள். அப்போ Pன்றது கண்டிப்பா எதுக்கு ஈக்குவலா இருந்திருக்கணும்? n-க்கு ஈக்குவலா இருந்திருக்கணும். அப்போ P is equal to n அப்படின்றதும் ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. இதுல அப்போ இந்த ரெண்டு ரெஸ்ட்டும் இருந்தால் மட்டும்தான் இது வந்து டிஃபைன் ஆகும். k is equal to 3, P is equal to n. உங்களோட முதல் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து பாருங்க, the interval in which the function is increasing னு கேட்டிருக்காங்க. இது வந்து எந்த இன்டர்வல்ல இன்க்ரீஸ் ஆகும் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே இன்க்ரீசிங் இல்லைன்னா டிக்ரீசிங்கோட இன்டர்வலை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை வந்து என்ன பண்ணணும்னா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம் இது. ஸோ y dash equal to டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்றோம். ரெண்டு டேர்ம் இருக்கிறதுனால இதை கண்டிப்பா யூவில தான் நம்ம என்ன பண்ண முடியும், டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அப்போ uv டேஷ் பண்ணணும்னா u dash b plus uv dash. இது நீங்க மாத்தி கூட எழுதலாம், ஏன்னா அடிஷன்ல இருக்கிறதுனால. ஸோ முதல்ல யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். இதான் நம்மளோட u. எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x வரும். v எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். v வந்து நம்மளோட e⁻−x. அப்புறம் பிளஸ் போட்டுட்டு யூவை எடுத்து அப்படியே எழுதிக்கணும், எக்ஸ் ஸ்கொயர். v டிஃபரன்ஷியேட் பண்ணும், e⁻−x டிஃபரன்ஷியேட் பண்ணா e⁻−x வரும். திருப்பியும் -x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு -1 வரும். அதையும் நம்ம கண்டிப்பா அங்கே எழுதியிருக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட y dash. இதுல வந்து என்ன காமனா இருக்குன்னா e⁻−x காமனா இருக்கு, அது வெளியில எடுத்துக்கலாம். ஸோ ரிமைனிங் டேர்ம்னு பார்க்கும்போது இது உள்ள வந்து ஒரு 2x இருக்கு, இது உள்ள வந்து ஒரு -x² அப்படின்ற டேர்ம் இருக்கு. இதுதான் நம்மளோட y டேஷோட வேல்யூ. இதோட இன்க்ரீசிங் டிக்ரீசிங் இன்டர்வல் கண்டுபிடிக்கணும்னா இந்த y டேஷ் கண்டுபிடிச்சல அவங்க வந்து நம்ம ஈக்குவல் டு 0 எடுத்து பார்க்கணும். ஸோ இது வந்து ஈக்குவல் டு 0 எடுத்து பார்க்கலாம். இது நம்மளோட எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். ஸோ இதை வந்து ஈக்குவல் டு 0 எடுத்து பாருங்க.
2x minus x squared equal to 0 கிடைக்குது. இவங்க ரெண்டு பேருக்கு என்ன காமன்? x காமனா இருக்கா? x வெளில எடுத்துடலாம். அப்போ உள்ள இதுல 2 இருக்கும், இங்க மைனஸ் எக்ஸ் இருக்கும், ஈக்குவல் டு 0. ஸோ இது x is equal to 0ன்னு ஒரு ஆப்ஷன் வருது, x is equal to 2ன்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. அப்போ இந்த இன்டர்வல் தான் நம்ம செக் பண்ண வேண்டிய இன்டர்வல். இதுல வந்து எங்க வந்து இன்க்ரீசிங் அப்படின்றத உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எப்பவுமே ஒரு நம்பர் லைன் இருக்குன்னா இங்க வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி, இங்க வந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி. நம்மளோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது 0வும் +2வும் கிடைச்சிருக்கு. இதுல வந்து எந்த இன்டர்வல்ல போடும்போது இதோட வேல்யூ வந்து பாசிட்டிவா இருக்கும் அப்படின்றது தான் உங்களோட கொஸ்டின். உடனே இந்த y டேஷ்ல இதுல நீங்க சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இதுல இருந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸை காமனா எடுத்துட்டு ஏன்னா இப்படி எடுத்துட்டு பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். எக்ஸ்பெனன்ஷியல் லாக் இதுல வந்து நமக்கு நெகட்டிவ்ஸ் கிடைக்காது, வேல்யூஸ் எப்பவுமே பாசிட்டிவ்ஸ் தான். ஸோ இவங்க தான் உங்களோட டிசைடிங் அத்தாரிட்டி. இப்போ 0ல இருந்து மைனஸ் இன்ஃபினிட்டிக்குள்ள வர எல்லா நம்பரும் நெகட்டிவ்ல தான் இருக்கும். நம்ம இதுக்குள்ள ஒரு -1 எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு -1 வரும், இங்க ஒரு -1 வரும். அப்போ இது வந்து பாசிட்டிவ். வெளியில இருக்க -1 கூட மல்டிபிள் பண்ணும்போது இந்த இன்டர்வல் வந்து நெகட்டிவ் ஆயிடும். 0 to 2க்குள்ள ஏதாவது ஒரு நம்பர் எடுக்கணும்னா +1 நம்ம எடுப்போம். ஸோ இதுவும் +1, இதுவும் +1 எடுக்கும்போது 2 - 1 பாசிட்டிவ். அப்போ இவங்க பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். டெஃபினட்டா இங்க வந்து நெகட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும் பாருங்க. ஏன்னா 2 to இன்ஃபினிட்டி 3 எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து +3, இங்க 3 போடும்போது இது நெகட்டிவ் ஆயிடும். அப்போ இது வந்து நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் வர இடத்துலலாம் இது வந்து டிக்ரீசிங் ஃபங்க்ஷன், பாசிட்டிவ் வர இடத்துலலாம் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். அப்போ 0 to 2 அப்படின்றத உங்களோட கரெக்டான ஆப்ஷன். 0 to 2 உங்களோட டி ஆப்ஷன்ல இருக்கு பாருங்களேன். இந்த கொஸ்டின் வந்து உங்களோட 2 மார்க் கொஸ்டின். ஆக்சுவலா இதுல 1 மார்க்ல வந்திருக்கு. அடுத்து பாருங்க, மேட்ரிக்ஸ்ல இருந்து A and B are two matrices such that AB is equal to A, BA is equal to B, then B squared ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. B squared அப்படின்னா நம்ம அதை வந்து B into B அப்படின்னு எழுதிக்கலாம், B squared. ஸோ இதுல B வந்து என்னென்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்கன்னா BA அப்படின்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் B வந்து நான் BA அப்படின்னு எடுத்துக்கிறேன். இங்க ஆல்ரெடி இன்னொரு B நம்ம கிட்ட இருக்கு. இதுல இந்த ஏயும் பியும் ஜாயின் பண்ணி நம்ம உங்களை என்னன்னு கூட எழுதிக்கலாம், ஏன்னு கூட எழுதிக்கலாம். ஏன்னா ஏபி வந்து ஏன்னு ஆல்ரெடி கொஸ்டின்ல இருந்ததுனால இது வந்து பிஏ. பிஏவோட வேல்யூ ஆக்சுவலா பிஏன்றது பின்னு ஆல்ரெடி கொஸ்டின்ல சொல்லியிருக்கிறதுனால இது பி தான் கரெக்ட் ஆன்சர். பி வந்து நம்மளோட பி ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்த கொஸ்டின்ல ஜெனரல் சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி உங்களோட கொஸ்டின் இருக்கு. முதல்ல இந்த +x அந்த பக்கம் எடுத்துட்டு போய்க்கலாம். ஸோ அது வந்து -x அப்படின்னு கிடைக்கும். ஸோ log of dy by dx is equal to -x அப்படின்னு இருக்கு கொஸ்டின்ல. ஸோ லாகரிதமிக் ஃபங்க்ஷன் ஈக்குவல் தானே, அந்த பக்கம் போனா எக்ஸ்பெனன்ஷியல் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இது வந்து எக்ஸ்பெனன்ஷியல் ஃபங்க்ஷன் ஆயிடும். ஸோ நம்ம வந்து dy by dx is equal to e power -x அப்படின்னு எழுதி இருக்கணும். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஸோ டினாமினேட்டரில் இருக்க dx அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், ஒய் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும் முதல்ல. ஸோ இதெல்லாம் எக்ஸ் டேர்ம்ஸ், இது ஒய் டேர்ம்ஸ். இந்த மாதிரி பிரிச்சதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் நம்ம இன்டகிரேஷன் சைன் போட்டோம்னா சால்வ் ஆகிடும். ஸோ டிஒய்யை வந்து பண்ணும்போது நமக்கு ஒய்ன்ற டேர்ம் கிடைக்கும். இ பவர் -x இன்டகிரேட் பண்ணால் இ பவர் -x தான். திருப்பி -x பண்ணும்போது ஒரு -1 வரும், அந்த டினாமினேட்டரில் எழுதிடுவோம். ப்ளஸ் சின்னு போடுவோம். ஸோ இது -1 அப்படின்றது -e பவர் -x, -e பவர் -x அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ப்ளஸ் ஆகும். அப்போ y ப்ளஸ் e பவர் -x ஈக்குவல் டு சி இப்படி இருக்கணும் ஆப்ஷன். இல்லைனா இப்படி இங்கே டைரெக்டாக இருக்கணும். பி ஆப்ஷனில் அப்படியே டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, டிட்டர்மினன்ட்ஸ் மேட்ரிசஸ்ல தான் வந்திருக்கு மறுபடியும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் -a அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலாக மைனஸ் அப்படின்னா இது -1 அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. டிட்டர்மினன்ட்டுக்குள்ள இப்போ KA அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த KA நம்ம வெளியே எடுக்கும்போது K வந்து n டைம்ஸ் வெளில வரும். டிட்டர்மினன்ட் ஆஃப் A எழுதுவோம் நம்ம, இதுதான் பேசிக் ரூல். அப்போ இந்த -1 நம்ம வெளில எடுக்கும்போது இது எத்தனை ஆர்டர் இருக்கோ அத்தனை டைம் வெளில வரும். இதோட ஆர்டர் வந்து 3ன்றதுனால -1 பவர் 3 அப்படின்னு எழுதிக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏயும் A' இருக்கும். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A' அப்படின்னு எழுதிக்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏயோட வேல்யூ -5 இருந்ததுன்னா அதோட A' டிட்டர்மினன்ட்டும் அதே -5 தான் இருக்கும். -1 கியூப் பண்ணா -1, இதோட A வேல்யூ -5, A' -5, இவங்க எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது -25 கிடைக்குது. அதுதான் நம்மளோட சரியான ஆன்சர். உங்களோட 4th ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. அடுத்த கொஸ்டின்ல A and B are symmetric matrices அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிமெட்ரிக் மேட்ரிசஸ் அப்படின்னா ஏயை டிரான்ஸ்போஸ் பண்ணா அதே ஏவே திரும்பி வரும். அதே மாதிரி பிஏ டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது பி கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஏயும் பியும் சிமெட்ரிக்கா இருந்தா ஏபி மைனஸ் பிஏ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஏபி மைனஸ் பிஏக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதோட டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதோட டிரான்ஸ்போஸ் இது வந்து மைனஸ் பாசிட்டிவ்ல இருக்கும்போது அப்படியே நம்ம டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கலாம். இதுவும் டிரான்ஸ்போஸ் மைனஸ் பிஏ டிரான்ஸ்போஸ் பண்ணணும்.
இப்ப டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மல்டிபிள்ல இருந்து நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த செகண்ட் டேர்ம் ஃபர்ஸ்டும் ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்டும் வந்துடும். அப்ப இதை எழுதும் போது பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ்னும் இது வந்து முதல்ல ஏ டிரான்ஸ்போஸ் அதுக்கப்புறம் பி டிரான்ஸ்போஸ் இப்படி கிடைக்கும். பி டிரான்ஸ்போஸோட வேல்யூ வந்து பி, ஏ டிரான்ஸ்போஸோட வேல்யூ வந்து ஏ. கொஸ்டின்ல அப்படிதான் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ஏ, இது வந்து பி. இப்ப கொடுத்திருந்த கொஸ்டின் வந்து ஏபி மைனஸ் பி, ஆனா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து பிஏ மைனஸ் ஏபின்னு மாறி வந்திருக்கு. அப்ப நம்ம ஒரு மைனஸ் சைனை வெளில எடுக்கும் போது என்ன ஆகும்னா ஏபி மைனஸ் பிஏ அப்படின்னு மாறிடும். ஸோ இது எதுக்காக இப்படி பண்றோம் அப்படின்னா இப்ப ஏயை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணி ஏ வந்ததுன்னா அது சிமெட்ரிக்னு சொல்றோம்ல. அப்போ ஒரு மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணி நெகட்டிவ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கிடைச்சதுன்னா அதை நம்ம ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏபி மைனஸ் பிஏ டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது நெகட்டிவ் ஆஃப் ஏபி மைனஸ் பிஏ தான் கிடைக்குது. அப்போ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ன்றது தான் கரெக்டான ஆப்ஷன். அது உங்களோட ஏ ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ப்ராபபிலிட்டில இருந்து 2 ஈவென்ட்ஸ் ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்டன்ட். அதாவது இண்டிபெண்டன்ட் ஈவென்ட் அப்படின்னும் போது அவங்களோட இன்டர்செக்ஷன் வேல்யூ P of A multiple by B of B க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இத வந்து ஓகே, இதுதான் நம்மளோட ரூல். இத வந்து நம்ம இன்டர்செக்ஷன் கொடுக்காம இதை AB அப்படின்னு கூட எழுதுவாங்க. இது AB அப்படின்னு எழுதணும்னா P of A டிரான்ஸ்போஸ் மல்டிபிள் பை P of B டிரான்ஸ்போஸ் அப்படின்னு கிடைக்கும். இப்போ கொஸ்டின்ல வந்து A dash B dash செகண்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இங்க A dash இங்க B dash அப்ளை பண்ணா இங்கேயும் A dash B dash அப்ளை ஆகும். அப்போ P of A dashன்றதை நம்ம யூஸ்வலா எப்படி எழுதுவோம்? 1 மைனஸ் P of A அப்படின்னு எழுதுவோம். ஏன்னா 1ன்றது வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி. A dash வேணும்னா 1ல இருந்து P of A மைனஸ் பண்ண மாதிரி B dash வேணும்னா 1ல இருந்து P of B மைனஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ இது வந்து இது கரெக்டா இருக்கு. செகண்ட் ஆப்ஷன் சரியா எழுதியிருக்காங்க. அதுதான் நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வெக்டர் அல்ஜிப்ரால இருந்து a vector in the direction of this vector that has magnitude 15 is what னு கேட்டிருக்காங்க. ஒரு வெக்டர் எழுதுனா அதோட மேக்னிடியூட் 15 இருக்கணும், இந்த டைரக்ஷன்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. எந்த ஒரு வெக்டர் இருக்கும் அதோட யூனிட் வெக்டரை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். யூனிட் வெக்டர்னா அதோட மேக்னிடியூட் 1ன்னு அர்த்தம். ஸோ இந்த வெக்டரோட மேக்னிடியூட கண்டுபிடிச்சு அதை வந்து அந்த வெக்டரால டிவைட் பண்ணா கிடைக்கிறது யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மேக்னிடியூட் 1. நமக்கு மேக்னிடியூட் 15 வேணும்ல. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 15 டைம்ஸ் ஏ கேப் கேட்குறாங்க. அதுதான் உங்களோட கொஸ்டின். ஸோ 15 டைம்ஸ் இது வந்து ஏ கேப் அப்படின்றது அதே வெக்டரை அதோட மேக்னிடியூடால டிவைட் பண்ணுறது தான். ஸோ அதே வெக்டர் வந்து நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஸோ I மைனஸ் 2J ப்ளஸ் 2K அப்படின்னு கீழே வந்து மேக்னிடியூட். இந்த மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரூட் ஆஃப் இந்த நம்பர்ஸ் எடுத்து நம்ம ஸ்கொயர் பண்ணிடுவோம். 1 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். மைனஸ் எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ இது 9 கிடைக்குது. 9 வெளில எடுத்தா 3. அப்போ இங்கே டினாமினேட்டர்ல 3 இருந்திருக்கும். 3யும் 15ம் கேன்சல் ஆயிருக்கும் 5 டைம்ஸ். அப்போ 5 உள்ள மல்டிப்ளை ஆயிருக்கும். 5i மைனஸ் 10j பிளஸ் 10k அப்படின்றதான் உங்களோட ஆன்சர். இது உங்களோட டி ஆப்ஷன்ல கரெக்டா இருக்கு பாருங்க. அதான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின்ல மேக்னிடியூட் ஆஃப் A 3, மேக்னிடியூட் ஆஃப் B வந்து 4. A பிளஸ் B யோட மேக்னிடியூட் 5 இருந்தா A மைனஸ் B யோட மேக்னிடியூட் கேட்டிருக்காங்க. இதுல ஒரு பேசிக் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே வந்து எந்த ஒரு வெக்டருக்கும் ஸ்கொயர் ஃபார்ம்ல இருந்ததுன்னா அது அதோட மேக்னிடியூடோட ஸ்கொயர் அப்படின்னு நம்மளால சொல்லிக்க முடியும். ஏன்னா ஒரே பிளேஸ்ல இருக்க வெக்டருக்கு இடைப்பட்ட கோணம் வந்து 0 டிகிரி. அதை வந்து நம்ம யூஸ்வலா நம்ம இப்படி சொல்லுவோம்ல, A டாட் BC ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் A மேக்னிடியூட் ஆஃப் B இன்ட்டு காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஒரே வெக்டர்னா A டாட் A அப்படின்னு எடுத்தோம்னா A காஸ் 0 1 இல்லை. அதனால இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் எப்பவுமே. சரி, இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ A பிளஸ் B A மைனஸ் B கொடுத்துருக்காங்க. நம்ம சின்ன கிளாஸ். ஸோ இது இல்லாம உங்களோட பேசிக் சின்ன கிளாஸ் ஃபார்முலா இப்போ A பிளஸ் B த ஹோல் ஸ்கொயர்டையும் A மைனஸ் B த ஹோல் ஸ்கொயர்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 2 டைம்ஸ் A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் கிடைக்கும். 2 டைம் A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் அப்படின்றது கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து A ஸ்கொயர் B ஸ்கொயர் பிளஸ் 2AB. இது A ஸ்கொயர் B ஸ்கொயர் மைனஸ் 2AB. மைனஸ் 2AB பிளஸ் 2AB கட் ஆயிடும். அப்போ இப்படி தான் நமக்கு ஃபார்முலா வரும். ஸோ எதுவுமே வந்து ஸ்கொயர்ல இருந்தால் நம்ம மேக்னிடியூட்ல எழுதிக்க முடியும் நம்மளால. ஸோ இது வந்து மேக்னிடியூட் ஆஃப் A பிளஸ் B ஸ்கொயர். இது வந்து மேக்னிடியூட் ஆஃப் A மைனஸ் B ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் மேக்னிடியூட் ஆஃப் A ஸ்கொயர் பிளஸ் மேக்னிடியூட் ஆஃப் B ஸ்கொயர். இதை வந்து நீங்கள் டைரக்ட் ஃபார்முலாவே படிச்சுக்கலாம். இதை நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிடலாம் 1 மார்க்கில் கேட்டாங்கன்னா. இதில் வந்து A பிளஸ் பியோட மேக்னிடியூட் 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது 5 ஸ்கொயர். மேக்னிடியூட் ஆஃப் A மைனஸ் B அவங்க கொடுக்கல, அது அப்படியே இருக்கட்டும். 2 டைம்ஸ் மேக்னிடியூட் ஆஃப் A வந்து 3 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. Bக்கு வந்து 4 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அதை எழுதிக்கோங்க. ஸோ இதோட வேல்யூ 2 மல்டிபிள் பை 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. இதை ஆட் பண்ணும்போது 25, வெளியில் வந்து ஒரு 2 இருக்குது. அப்போ 2 × 25 வந்து 15 கிடைக்குது. அப்போ இது வந்து 50.
இந்த பக்கம் வந்து ஒரு 5 ஸ்கொயர்ட் இருக்கு. 5 ஸ்கொயர்ட் வந்து 25 பிளஸ் மேக்னிடியூட் ஆஃப் a மைனஸ் b ஸ்கொயர் பிளஸ் 25 அந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா மைனஸ் 25 ஆயிடும். இப்போ 50ல 25 மைனஸ் பண்ணா 25 இருந்திருக்கும். இங்க இருக்கிற ஸ்கொயர் அங்க போனா ரூட் ஆயிடும். அப்போ மேக்னிடியூட் ஆஃப் a மைனஸ் bன்றது வந்து 25 ரூட் தான். அப்போ 5ன்றதா உங்களோட கரெக்டான ஆப்ஷன். உங்களோட சி ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் the region represented by the graph of the inequality கொடுத்து உங்களுக்கு வந்து இங்க கொடுத்திருக்காங்க 2x plus 3y வந்து greater than 6 அப்படின்னு கொடுத்திருக்காங்களா. யூசுவலா நம்ம இதை வந்து இப்படி கிராஃப்ல டிரா பண்ணணும்னா xyன்னு எடுப்போம். xக்கு 0ன்னு ஒரு ஆப்ஷன், yக்கு 0ன்னு ஒரு ஆப்ஷன். இதுல xக்கு 0 எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். xல 0 போட்டா yயோட வேல்யூ முதல்ல இப்ப இது கிரேட்டர்னு வச்சு சம் எப்பவுமே சால்வ் பண்ணாதீங்க, ஈக்குவல்னு வச்சு சால்வ் பண்ணுங்க. 2x plus 3y equal to 6ன்னு எடுத்துட்டு xக்கு 0 போட்டீங்கன்னா yயோட வேல்யூ மல்டிபிள் இருக்கு 3 அங்க போனா டிவைட் ஆகும், அப்போ 2ன்னு கிடைக்கும். yக்கு 0 போட்டீங்கன்னா 2x is equal to 6, அப்போ xோட வேல்யூ 3ன்னு கிடைக்கும். ஸோ ஒரு கிராஃப்ல இதுதான் உங்களோட லைன். 0,2 இங்க வந்திருக்கும், 3,0 இங்க வந்திருக்கும். அப்போ இந்த லைன் தான் உங்களோட அந்த இன்இக்வாலிட்டி. இப்போ இதுக்கு மேலே ஷேட் பண்ணுமா கீழே ஷேட் பண்ணுமா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க கொடுத்துருக்க இன்இக்வாலிட்டியில இந்த லைனுக்கு மேலேயோ இல்லை கீழேயோ ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா போதும். நம்ம ஆரிஜின் வந்து இந்த லைன்ல இல்லாததுனால ஆரிஜின் அதாவது 0,0 எடுத்து இந்த இன்இக்வாலிட்டியில சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். 0 plus 0 வந்து கிரேட்டர் than 6 அப்படின்னு கிடைக்குது. 0 வந்து கிரேட்டர் than 6ன்றது வந்து ஃபால்ஸ், ராங்கா வருது. அப்போ இந்த 0,0 வந்து இந்த இன்இக்வாலிட்டியோட சொல்யூஷன்ல இல்லை. அப்போ கண்டிப்பா இதுக்கு மேலதான் என்னோட சொல்யூஷன் இருந்தது அப்படின்றதான் இதோட அர்த்தம். இந்த லைன் கண்டெயின் ஆயிருக்கா இல்லைன்னா இந்த லைன் கண்டெயின் ஆகல. ஏன்னா இந்த இடத்துல ஒரு கோடு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த லைன் இன்க்ளூடட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த லைன் இந்த கீழே இப்படி ஈக்குவல் டு சைன் கொடுக்கல, அதனால அது கிடையாது. அப்ப இந்த லைனுக்கு மேலதான் உங்களோட சொல்யூஷன்றது தான் உங்களோட சரியான ஆப்ஷன். இப்போ இதுல என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஹாஃப் பிளேன் தட் கண்டெயின் ஆரிஜின் கொடுத்துருக்காங்க. ஆரிஜின் வந்து சொல்யூஷன்ல கண்டெயின் ஆயிருக்கான்னு கேட்டிருக்காங்க, ராங்கு. அடுத்து ஹாஃப் பிளேன் தட் நெய்தர் கண்டெயின் தி ஆரிஜின் நார் த பாயிண்ட் ஆன் திஸ் லைன். இந்த லைன்ல இருக்கிற பாயிண்ட்டும் கிடையாது, ஆரிஜினும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கு. ஏன்னா இந்த லைனும் கிடையாது, இந்த பாயிண்ட்டும் கிடையாது, ரிமைனிங் இருக்கிற ஏரியா அப்படின்றது. ஸோ அடுத்தது வந்து ஹோல் XOY பிளேன், மொத்த பிளேனும் இருக்கு, இந்த லைனை தவறையான்னு கேட்குறாங்க. அப்படி சொல்ல முடியாது நம்ம, அதுவும் ராங் தான். என்டையர் XOY பிளேன் மொத்த பிளேனும் ஷேடுன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் ராங் தான். ஸோ பி ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். அடுத்து 12th கொஸ்டின் பாருங்க. இன்டகிரேஷன் ஆஃப் e power x secant x 1 plus tan x அப்படின்னு இருக்கு கொஸ்டின்ல. e power x பேட்டர்ன்ல கொஸ்டின் வந்தா எப்படி தெரியுமா யோசிங்க. ஒரு e power x கூட ஒரு f of xும் அதோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூவும் இந்த மாதிரி அடிஷன்ல இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நமக்கு டைரக்டா ஃபார்முலா இருக்கு. e power x f of x plus c அப்படின்னு நம்ம டைரக்டா எழுதிட முடியும். ஆனா இங்க அப்படி இல்ல. ஆனா அந்த சீக்கண்ட உள்ள கொண்டு போனா என்ன ஆகும்னு பாருங்களேன். e power x இந்த சீக்கண்ட் x உள்ள எடுத்துட்டு போறோம் நம்ம. அப்ப இது வந்து சீக்கண்ட் x plus secant x tan x அப்படின்னு கிடைக்கும். இங்க வந்து dx அப்படின்னு இருக்கு கொஸ்டின்ல. சோ இந்த secant x நம்ம f of x அப்படின்னு எடுத்தோம்னா secant x tan x அப்படின்றது வந்து நம்மளோட f dash of x. அப்ப வெளியே e power x இருக்கு, உள்ள f of x உம் f dash of x உம் அடிஷன்ல இருக்கு. அப்ப நம்ம ரூல் படி நம்மளோட ஃபைனல் ஆன்சர் e power x into f of x தான். f of x வந்து இங்க secant x அப்படின்னு இருக்கு கொஸ்டின்ல, அதனால secant x plus c ன்றதா உங்களோட சரியான ஆப்ஷன். அது உங்களோட b ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, அதான் நீங்க செலக்ட் பண்ணணும். அடுத்த கொஸ்டின்ல 0 to 2 pi cosecant power 7x dx அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ 0 to 2a ஃபார்ம்ல இருக்கு கொஸ்டின். இந்த மாதிரி 2a ஃபார்ம்ல இருக்கும்போது உள்ள இருக்கிற ஃபங்க்ஷனை வந்து f of x அப்படின்னு அசியூம் பண்ணி இது ஒரு ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனா அப்படின்னு பாருங்க. ஸோ இதுல எக்ஸோட பிளேஸ்ல வந்து மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். இப்படி மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி 2π ஆங்கிள் இருக்கும்போது 2π மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்க ஃபைண்ட் பண்ணலாம். அந்த 2a மைனஸ் எக்ஸ் அந்த ஃபார்மேட்ல ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே ஒர்க் அவுட் ஆகும். இப்போ f ஆஃப் 2π மைனஸ் எக்ஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். அப்போ cosecant பவர் 7 2π மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. 2π மைனஸ் எக்ஸ் அப்படின்றது நம்மளோட கிராஃப் ஷீட்ல 2πன்றதும் 0ன்றதும் ஒரே பிளேஸ்ல தான் வரும். 2π மைனஸ் எக்ஸ் அப்படின்றது உங்களோட 4th குவாட்ரண்ட் ஆங்கிள். 4th குவாட்ரண்ட்ல ஆல் சில்வர் டீ கப்ஸ் படி காசும் சீக்கண்ட்டுக்கு மட்டும் தான் பாசிட்டிவ் வரும், மற்ற எல்லாருக்கும் நெகட்டிவ் வரும். 2πன்றது எக்ஸ் ஆக்சிஸ் ஆங்கிள்ன்றதுனால இது சேஞ்ச் ஆகாது. அப்போ cosecant பவர் 7 இந்த எக்ஸ்ன்றது வந்து என்ன ஆயிடும்னா நெகட்டிவ் ஆஃப் த எக்ஸ் வரும். இங்க பவர் வந்து 7 இருக்கிறதுனால மைனஸ் ஆஃப் cosecant 7xன்னு கிடைக்கும். அப்போ வந்து f of x வந்து cosecant பவர் 7x, அதோட 2π மைனஸ் எக்ஸ் வந்து நெகட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லிடுவோம், இது வந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆட் ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து 0 உங்களோட கரெக்டான ஆப்ஷன். சப்போஸ் இதுல வந்து நம்ம நெகட்டிவ் இல்லாம பாசிட்டிவ் வந்தா இது ஈவன் ஃபங்க்ஷன் எடுத்து நம்ம 2 வந்து வெளியில எடுத்துட்டு 0 to 2πக்கு கால்குலேட் பண்ணி சம்ம ப்ரொசீட் பண்ணியிருப்போம். 14th கொஸ்டின் பாருங்க.
the number of arbitrary constant in a particular solution of a differential equation of third order அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பர்டிகுலர் சொல்யூஷன்ல கான்ஸ்டன்டே இருக்காது. ஏன்னா கான்ஸ்டன்டோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணாதான் அதுக்கு பேர் பர்டிகுலர் சொல்யூஷன். அப்போ ஜீரோன்றது உங்களோட கரெக்டான ஆப்ஷன். சப்போஸ் இங்கே ஃபைண்ட் த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஜென்ரல் சொல்யூஷன் கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. தேர்ட் ஆர்டர் டிகிரினா அப்போ அதுக்கு வந்து 3 கான்ஸ்டன்ட்ஸ் வந்து பாசிபிள் நமக்கு. ஆனால் ஜென்ரல் சொல்யூஷன் கேட்காம பர்டிகுலர் சொல்யூஷன் கேட்டாங்கன்னா உங்களோட ஆன்சர் டெஃபினட்டாக என்ன ஆர்டர் கொடுத்தாலும் 0 தான். அப்போ டி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஒன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இது வந்து உள்ள ஃபங்க்ஷன் வந்துட்டே இருக்கு. முதல்ல உள்ள இருக்கிற ஃபங்க்ஷனை தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். இது வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2ன்னு இருக்கு. சைனோட எந்த ஆங்கிளுக்கு வந்து 1/2 வரும் அப்படின்னு பாருங்க. சைனோட 30 டிகிரி அப்படின்றது வந்து 1/2. அப்போ இந்த இன்வர்ஸ் சைன் வந்து அந்த பக்கம் இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. அப்போ π/6ன்றது தான் வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2ஓட வேல்யூ. அப்போ இந்த கொஸ்டின்ல வெளியில இருக்கிற tan இன்வர்ஸ் அப்படியே இருக்கு, உள்ள இருக்கிற காட் அப்படியே இருக்கு. இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 அப்படின்றத மட்டும் நம்ம என்னன்னு எழுதிடலாம், π/6 அதாவது 30 டிகிரி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது வந்து காட் 30 டிகிரி அப்படின்னு இருக்கு. காட் 30 டிகிரியோட டேபிள் வேல்யூ வந்து √3. அப்போ நம்ம இதை √3 அப்படின்னு எழுதிக்கலாம். tan இன்வர்ஸ் ஆஃப் √3 அப்படின்னு இருக்கு. அப்போ டேனோட எந்த ஆங்கிளுக்கு √3 வரும் அப்படின்னு பாருங்க. டேனோட 60 டிகிரிக்கு தான் √3 வரும். அப்போ இந்த tan அந்த பக்கம் போனால் tan இன்வர்ஸ் ஆயிருக்கும். அப்போ π/3 அப்படின்னு கிடைக்குது. π/3ன்றது தான் வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் √3ஓட வேல்யூ. கொஸ்டின்ல வெளியே ஒரு காசு இருக்கு பாருங்க. இதே கொஸ்டின்ல இதுக்கு முன்னாடி ஒரு காசு கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட ஆன்சரை கண்டுபிடிச்சு நம்ம அதை காஸ் கூட கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். காஸ் இதோட வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், π/3 அதாவது 60 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ காஸ் 60 டிகிரியோட டேபிள் வேல்யூ தான் அவங்க கேட்டிருக்காங்க. இது நம்மளோட டேபிள் வேல்யூ. காஸ் 60 வந்து 1/2 தான். 1/2 உங்களோட டி ஆப்ஷன்ல இருக்கு, அதான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கார்னர் பாயிண்ட் ஆஃப் த பீசிபிள் ரீஜன் ஆஃப் எல்பிபி கிராஃப் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ இதில் மேக்ஸிமம் எதில் மினிமம்னு கேட்குறாங்க. இந்த கார்னர் பாயிண்ட்டையும் இங்கே கொடுத்துருக்கிற அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ், ரெண்டாவது நம்பர் ஒய்னு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த மாதிரி வேல்யூ கிடைக்குது. இதில் பெருசாக நம்பர் வந்ததுன்னா அதுதான் உங்களோட மேக்ஸிமம் வேல்யூஸ், ஸ்மாலாக வருது உங்களோட மினிமம் வேல்யூ. இதில் மேக்ஸிமம் வந்து 855, மினிமம் வந்து 450. மேக்ஸிமம் எந்த பாயிண்ட்ல கிடைக்குது, 40,15ல கிடைக்குது. மினிமம் எதில் கிடைக்குது, 15,20ல கிடைக்குது. அது எங்கே கரெக்டாக எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. மேக்ஸிமம் அட் 40, 15, மினிமம் அட் 15, 20. சி ஆப்ஷனில் தான் கரெக்டாக எழுதியிருக்காங்க. அதான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன். இங்கே பாருங்க, x is equal to t², y is equal to t³ அப்படின்னு கொஸ்டின்ல இருக்கு. ஆனால் அவங்க d² y/dx² கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக பேராமெட்ரிக் ஃபார்ம்ல இருக்கு. எக்ஸும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீல இருக்கு, ஒய்யும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீல இருக்கு. முதல்ல ரெண்டு பேரையும் நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு டி தான் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணுறோம். நீங்கள் எக்ஸாம்பிள் இதெல்லாம் எழுதுகிற மாதிரி இருக்காது, உங்களுக்கு புரியணும்னு நான் இங்கே எழுதிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸை பண்ணும்போது dx/dt கிடைக்கும். நான் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணுறதுனால t² பண்ணால் 2tன்னு கிடைச்சிரும். அதே மாதிரி ஒய்யை பண்ணும்போது dy/dtன்னு கிடைக்கும். t³ பண்ணும்போது 3 times t² கிடைக்கும். இப்போ கொஸ்டின்ல dy/dx நமக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். dy/dx வேணும்னா dy/dtக்கு கிடைச்ச வேல்யூவையும் dx/dtல கிடைச்ச வேல்யூவையும் டிவைட் பண்ணா கிடைச்சிரும். dy/dtக்கு நமக்கு கிடைச்சது 3 times t². கீழே dx/dtக்கு நமக்கு கிடைச்சது வந்து 2t. அப்போ இங்கே 2tன்னு எழுதிடலாம். ஸோ இதில் இருக்க ஒரு டீயும் இதில் இருக்க ஒரு டீயும் என்ன ஆகிடும், டிவைட் ஆகிடும். அப்போ dy/dx is equal to 3/2t அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா d² y/dx² வருது. டினாமினேட்டர் dx² தானே வருது. அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கொடுக்கணும். இங்கே டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கொடுக்கும்போது dy/dxன்றது வந்து d² y/dx² ஆகிடும். இதில் இந்த 3/2 அப்படியே தான் இருக்கும். ஆனால் டீயை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுனால dt/dx அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. இந்த dt/dxன்றதை இங்கேருந்து நீங்கள் எடுக்கணும். dx/dt 2t நம்ம கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம்ல. அப்போ dt/dx என்னவா இருக்கும், ஏன்னா இதோட ரெசிப்ரோக்கல் தானே நமக்கு தேவைப்படுது. இது 2t/1 அப்படின்னா இது வந்து 1/2tன்னு எடுத்துக்கணும். இதை தான் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணணும். அப்போ 3/2 × 1/2t அப்படின்னு எழுதிக்கணும். இதை மல்டிபிள் பண்ணும்போது 3/14 கிடைக்குது பாருங்க. அதுதான் உங்களோட சரியான ஆப்ஷன், உங்களோட பி ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 18th கொஸ்டின்ல ஏரியா பவுண்டட் பை த லைன் y is equal to xன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து உங்களோட y ஆக்சிஸ், இது வந்து உங்களோட x ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் ஈக்குவலாக இருக்கணும்னா இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணும். இதுதான் எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக இருக்க பாயிண்ட். அதாவது 1,1, 2,2, -1, -1, -1, -2, இதுதான் x is equal to yன்ற லைன். இது அதுக்கப்புறம் எக்ஸ் ஆக்சிஸ் x is equal to -1ல ஒரு லைன் வரைய சொல்லியிருக்காங்க. இதான் எக்ஸ் ஆக்சிஸோட -1, இதில் ஒரு லைன் வரையணும். x is equal to +2ல ஒரு லைன் வரைஞ்சிருக்காங்க, இதில் தான் ஒரு லைன் வரையணும். இது x is equal to 2ன்ற லைன், இது வந்து x is equal to -1 அப்படின்ற லைன்.
ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸும் இந்த லைன்ஸும் ஷேட் பண்ணா இந்த போர்ஷன் கிடைக்குது. இதோட ஏரியா தான் உங்களை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. இந்த லைன் வந்து y is equal to x. அதாவது இந்த -1ல இருந்து 0 வரைக்கும் ஏரியா வந்து கீழே வருது, 0ல இருந்து 2 வரைக்கும் ஏரியா வந்து மேலே வருது. அப்போ -1 to 0 இது வந்து இந்த வேல்யூ வந்து எக்ஸ் ஆக்சிஸோட தான். அப்போ நம்ம இங்கே வந்து dx அப்படின்னு போடணும். ஆக்சுவலாக y into dx அப்படின்னு போடணும். ப்ளஸ் இது வந்து 0 to +2 இது ஆக்சுவலாக எக்ஸ் ஆக்சிஸோட தானே இங்கே டிஎக்ஸ்ன்னு போடணும். அப்போ y into dx தான் நம்மளோட ஃபார்முலா. y is equal to xன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். எப்போவுமே இந்த ஷேடட் போர்ஷன் வந்து கீழே வரும்போது இவங்களுக்கு ஒரு மாடுலஸ் போட்டுக்கணும். நம்ம அதை ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு நெகட்டிவ்ல அதை எடுக்கக்கூடாது அப்படின்றதுனால ஸோ இங்கே எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ இன்டகிரேஷன் -1 to 0 x into dx இவங்களுக்கு மாடுலஸ் போட போகிறோம். இவங்களுக்கு 0 to 2 x into dx அப்படின்னு எழுதிக்கலாம். ஜஸ்ட் ஒரே ஸ்டெப் சப்ஸ்டியூஷன் தான். எக்ஸை இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு x squared by 2ன்னு கிடைக்கும். நம்மளோட இன்டர்வல் வந்து -1 to 0 இங்கே மாடுலஸ் இருக்கு. ப்ளஸ் இவங்களுக்கும் x squared by 2 இவங்களோட இன்டர்வல் வந்து 0 to 2ன்னு இருக்கு. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது முதல்ல 0 சப்ஸ்டியூட் பண்ணால் அதே தான் 0 by anything 0 மைனஸ் இந்த லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக -1 போட்டாலும் ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ இங்கே +1/2 அப்படின்னு கிடச்சிருக்கும். இதுக்கு மாடுலஸ் இருக்குது. ப்ளஸ் இவங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2வை ஸ்கொயர் பண்ணால் 4/2 அப்படின்னு கிடச்சிருக்கும். லோவர் லிமிட் வந்து 0ன்றதுனால அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்லை. இதை வெளியில் எடுக்கும்போது பாசிட்டிவ்ல தான் வரும் நம்மளோட ஆன்சர். இதை வெளில வரும்போது இது பாசிட்டிவ், இது ஆல்ரெடி வெளியில தான் இருக்குது. ரெண்டுமே 2ன்றதுனால நியூமரேட்டரை டைரெக்டாக ஆட் பண்ணிடலாம். 5/2ன்றது உங்களோட கரெக்டான ஆப்ஷன் உங்களோட டி ஆப்ஷனில் இருக்குது. இதே மாதிரி அசெஷன் ரீசன் ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. உங்களோட லிமிட்ல இருந்து 19th வந்து அசெஷன் இன்கரெக்ட் ரீசன் கரெக்ட் டி ஆப்ஷன் கிடைக்குது. 20th கொஸ்டினுக்கு வந்து ஏ ஆப்ஷன் கிடைக்குது. அசெஷனும் கரெக்டு, ரீசனும் கரெக்டுன்னு. அது ஏன்னு புரியுதான்னு பாருங்க. ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்காக போகிற மாதிரி இருக்குது. அதனால நான் இங்கே பிரேக் பண்ணிக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் ஆகிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.